ஆப்பிரிக்கா, ஆசியா, யூரோப் இந்த கண்டங்களை உள்ளடக்கிய செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. 40 டீச்சர்ஸ். ஓகே, 40 ஆசிரியர்கள் வித்தியாசமான இடங்கள்லேருந்து வித்தியாசமான காலகட்டங்கள்லேருந்து அழகாக எழுதியிருக்காங்க ஆவியின் வல்லமையினால. சரியா? அவங்க எழுதினவங்களாம் யாரு? ஷெப்பர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ஹூ இஸ் a shepherd? ஆடு மேய்க்கிறவன் யாரு? வேதாகமத்தை எழுதின ஆடு மேய்க்கிற மனுஷன் யாரு? தாவீது அழகா சங்கீதத்தில் எழுதியிருக்கார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு ஃபிஷர்மேன் பைபிள் எழுதியிருக்காரு. பைபிளில் யாரு? பேதுரு. வெரி குட். அடுத்தது ஒரு பிரைம் மினிஸ்டர். ஹூ இஸ் a பிரைம் மினிஸ்டர்? யோசேப்பு இல்ல தானியேல் அழகா ஒரு தானியேல் புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அப்புறம் அடுத்தது ஒரு டாக்ஸ் கலெக்டர் வேதாகமத்தை எழுதியிருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் டென்ட் மேக்கர், கூடாரம் பண்றவர் எழுதியிருக்காரு, பவுல். குட். நிறைய பேருக்கு நிறைய அழகான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். See, இந்த வேத புத்தகம் வந்து இட்ஸ் a plural, not singular. ஓகே, இது பன்முகத்தன்மை கொண்டது. அப்படின்னா ஒரு சிங்கிள் புக்கில் இது ஒரு லைப்ரரி. கிட்டத்தட்ட 66 புத்தகங்களை உள்ளடக்கி இருக்கு. 66 புத்தகங்களை உள்ளடக்கியதான் என்னது? வேதாகமம். 39 பழைய ஏற்பாடும் 27 புதிய ஏற்பாடும் 1500 வருஷம் எழுதப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்கள். ஒவ்வொரு புக்குக்கு ஒரு தலைப்பு இருக்கு, தீம், கருப்பொருள் இருக்கு. ஓகே, உபாகமம் புத்தகம் சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா பொருள்? 2ஆம் தலைமுறை, செகண்ட் ஜெனரேஷன். அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு என்ன பொருள் சொன்னா, தீம் சொன்னா அதுக்கு கருப்பொருள் வந்து சாட்சிகள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. ஆக வேத புத்தகம் ஓகே நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பொக்கிஷம், பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல, வேத புத்தகத்தை குறித்து சொல்லும் பொழுது நிறைய எச்சரிப்புகள் இருக்கு. வேத புத்தகம் சயின்ஸ் உள்ள அடக்கி இருக்கு. எந்த புத்தகத்தை வாசிச்சா அறிவியலை குறித்து ஆழமா புரிஞ்சுக்க முடியும்? யோபு புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா அதுல அழகா அறிவியல் உள்ளடக்கிய புத்தகம் தான் யோபு புத்தகம். காற்றை கொண்டு செட்டைகளிலே பறக்க முடியுமா? கைகளின் பிடியிலே காற்றை பிடித்தவர் யார்? இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது வேத புத்தகம். அது மட்டும் இல்ல, வேத புத்தகத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிள். எத்தனை அதிகாரங்களுக்கு மொத்தம்? 1189. பழைய ஏற்பாட்டில் எத்தனை அதிகாரம்? 929. புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரம். வேதாகமத்தில் உள்ள மொத்த வசனங்கள் நல்லா படிங்கய்யா. கரெக்டா? உங்க கணக்கில் தீய கொளுத்தி போட 41,173. பழைய ஏற்பாடு வசனங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? ஆமா, 33,214 இருக்கு. அப்புறம் எது 7,000? புதிய ஏற்பாட்டு எத்தனை வசனங்கள் இருக்கு? 7,059. வேதாகமத்தில் இருக்க சின்ன புத்தகம் இது. ஆமா, மிகப்பெரிய அதிகாரம் இது. ஆமா, மிகப்பெரிய வசனம் எது? எஸ்தர்ல இருக்க 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அடுத்தது என்ன போட்டிருக்கு? ஆமா, யோபு புத்தகம். சரி, வேத வசனம் ரொம்ப அழகானது. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் 10th படிக்கிற பையனுக்கு பைபிள் கொடுக்குறப்ப நான் இப்படி சொல்லுவேன், தம்பி வேதாகமம் உனக்கு கொடுக்குறேனே, இந்த வேதாகமத்தை நீ வாசிச்சு முடிச்சிருக்கியா? பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்க, ஏன் இன்னும் வேதம் வாசிச்சு முடிக்க முடியலன்னா பேசாதீங்கம்மா, நான் இது வரைக்கும் வாசிச்சு முடிச்சதுன்னு சொல்லுவான். நான் கேட்பேன், எல்கேஜி படிக்கிறப்போ உனக்கு எத்தனை சப்ஜெக்ட்? 3 சப்ஜெக்ட். மொத்த சப்ஜெக்டில் இருக்க பேஜஸ் எவ்வளோ? 150. இப்போ 10வது வந்திருக்கு, எத்தனை பேஜஸ் நீ வாசிச்சு முடிச்சிருப்ப? எல்லா சப்ஜெக்டும் கால்குலேட் பண்ணா ஒரு 10,000 பேஜஸ் இருக்கும் அப்படின்னா. அப்போது வேத புத்தகம் எத்தனை பேஜ் தெரியுமா இருக்குது? 1800 பேஜஸ் தான் இருக்குது. தம்பி, ஏன் இன்னும் நீ வாசிக்கலன்னு நான் கேட்பேன். உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு முறை கூட வேதாகமத்தை நீங்கள் வாசித்து முடிக்கலன்னா நம்ம கிறிஸ்தவலோ இருக்கவே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொஸ்டின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேத புத்தகத்தை வாசிக்கலன்னா வாசிக்காம ஒரு பெரும் கூட்டம் கல்லறைக்கு போயிடுச்சு. வேதாகமம் கிடைக்காத இடங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு அழகான வேத புத்தகம் இருக்குது. தம்பி, அந்த வேத புத்தகத்தை நீ வாசிச்சான்னு ஒரு நாள் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பாரு. சரி, கவனிங்க, இந்த வேத புத்தகம் அது மட்டும் இல்லை, வேத வசனம் வந்து எப்படின்னா ஒரு விதையை போன்றது. எப்படி ஒரு விதையை போட்டோம்னா
அந்த விதை அப்படியே அழகா வளருமோ அந்த மாதிரி வேத வசனம் வளர்ந்து அழிவு நல்ல ஒரு growth வளர்ச்சியை கொடுக்கும். வசனம் சொல்லுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் உனக்குள்ள போகும் பொழுது உனக்குள்ள நற்குணங்கள் வளர ஆரம்பிக்கும், ஆவியின் கனிகளை வளர ஆரம்பிக்கும். தங்கச்சி, வேத வசனம் விதைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம், அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். வேத வசனம் எப்படி ஒரு அழுகுன பகுதி, ஒரு தக்காளியில் அழுகுன பகுதி எப்படி வெட்டி எடுக்குதோ, உன்னுடைய அசுத்த கிரியைகளை அது வெட்டி எடுக்கிறது மாதிரி இட்ஸ் a sword, அது பட்டயம், அது கத்தி போன்றது. அது மட்டுமல்ல, வேத வசனம் அக்னி, என் வார்த்தை அக்னியை போல் உள்ளது. எப்படி ஒரு குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு நெருப்பு போட்டு எரிச்சா அந்த குப்பை எரிஞ்சிடுமோ, அந்த மாதிரி வசனங்கள் உனக்குள்ளே போகும்பொழுது என்ன ஆகும்னா, உனக்குள்ள இருக்க அசுத்த கிரியைகள், அருவருப்பு, அசிங்கங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், கெட்ட குணங்களெல்லாம் அது எரிச்சு சுட்டெரிச்சு அதை உன்னை தூய்மையாக்கக்கூடிய வல்லமை பெற்றது வேத வசனம். அது மட்டுமல்ல, வேத வசனம் உணவு. எப்படி சாப்பிட்டு ஒரு மனுஷன் வளர்றானோ அந்த மாதிரி வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற மனுஷன் நல்ல ஆவியிலே பலப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும். அது மட்டுமல்ல, வேத வசனம் இட்ஸ் அ லைட். தம்பி தங்கச்சி, வசனம் சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தம்பி, வாழ்க்கையில் ரொம்ப இருளான பகுதி எல்லாருக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நம்ம அகற்ற முடியும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி வெளிச்சம்னு பார்க்கிறோம். வேத வசனம் சுத்தியல் தம்பி, ஹேமர். எப்படி கடினமான பகுதியை பாறைகளெல்லாம் சுற்றி அடித்து உடைக்குதோ, அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க கடினமான பகுதிகள்லாம் இந்த வேத வசனம் அடித்து உடைச்சி உன்னை சரி பண்ணுறது தான் அந்த வேத புத்தகத்தினுடைய வேலை. வேத புத்தகம் ஹேமர், மறந்துடாதீங்க தம்பி தங்கச்சி. அது மாத்திரமல்ல, வேத புத்தகத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு கண்ணாடி. எப்படி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அழகெல்லாம் பார்த்து முகத்தெல்லாம் க்ளீன் பண்ணி நம்மளை ஒரு கேட் வாக்கெல்லாம் போட்டு ஜாலியாக நம்ம அப்பீரன்ஸை காட்டுதோ, அந்த மாதிரி நம்முடைய இன்னர் அப்பீரன்ஸ், உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காண்பிக்கக்கூடியது வேத வசனம். அன்னைக்கு நீ வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பொறாமையோ என்றால் எலும்புரிக்கின்னு காட்டும். அன்னைக்கு நீ பொறாமப்பட்டிருப்ப. அப்போ அந்த பொறாமையை அகற்றத்துக்கு வேத வசனம் உன்னை வெளிப்படுத்தி காட்டும். இப்படி வேத வசனம் கண்ணாடி கீழா ஒப்பிடப்பட்டிருக்கு தம்பி தங்கச்சி. தம்பி, அது மட்டுமல்ல, வசனம் சொல்லுது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, வாசிங்க, அங்க இருக்கான், அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. ஏன் சில நேரம் ரொம்ப அறிவில்லாத வேலைகளை நம்ம செய்கிறோம்னா இந்த வேத புத்தகத்தை வாசிக்காத குறை தான். வேத புத்தகத்தை வாசித்து தியானிக்கிறவன் கொஞ்சம் நிதானமாக பக்குவப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா அழகுறையான வார்த்தைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை தம்பி, வேத வசனத்தை குறித்து வாசிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, இந்த மெத்தட் என்னது? ஸ்பீக் மெத்தட். என்னது ஸ்பீக் மெத்தட்? என்னது? வாசிங்க, அது சைடில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும் வாசிங்க. ஸ்பீக் மெத்தட். ஓகே, நீங்கள் இந்த ஒரு மெத்தடில் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் முறையை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, முதல் இந்த ஸ்பெக் மெத்தடில் பார்க்குறப்ப S for sing, ரெண்டாவது P for promise, A for encouragement, C for command, K for knowledge. See, முதலாவது நம்ம வேத புத்தகத்தை வாசிக்கிறப்ப முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, அன்னைக்கு வாசிக்கிற பகுதியில் பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கா, நான் விட வேண்டிய பாவம் என்ன, பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த பாவம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த பாவத்தை நாம விட வேண்டியது அவசியமா இருக்கு. பாவம் தான் ஆண்டவருக்கும் நமக்கும் எதிராக இருக்கிற ஒரு பெரிய பாலமா இருக்கு. அதை உடைக்கணும்னா முதலாவது நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்து பரிசுத்தமாக்குறதுக்கு நம்ம படிக்கிற வேத பகுதியில் பாவத்தை குறித்து நம்ம ஒரு தெளிவு பெற வேண்டும். அடுத்தது ப்ராமிஸ் டு கிளைம், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவருடைய வேத வசனம் சத்தியம், உண்மை. வேத வசனத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆழமாக படித்து புரிஞ்சு கொள்வது மாத்திரமல்ல, வேத வசனத்தினுடைய சத்தியத்தை, ப்ராமிசஸ் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்ட முடியும். உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா, எனக்கான வசனம் அது. உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், அது எனக்கான வசனம். உன்னை பெருக பண்ணுவேன், எனக்கான வசனம். ஞானத்தை உனக்கு கொடுப்பேன், எனக்கான வசனம்.
சொந்த பாராட்ட வேண்டும், வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் உரிமை பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, என்கரேஜ்மெண்ட். அன்னைக்கு படிக்கிற பகுதியிலேருந்து உற்சாகமாக இரு, ஓடு, உழை, செய்யின்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணுற வார்த்தைகளை நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த நாளைக்குரிய பாசிட்டிவ் எனர்ஜியை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இந்த என்கரேஜ்மெண்ட்டை நீங்கள் அந்த பகுதியிலேருந்து கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது கமாண்ட், கட்டளை. எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் கட்டளை இருக்குது. கட்டளையை நம்ம கடைபிடிக்காம வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கட்டளை இருக்குது. ரெண்டாவது லாஸ்ட், நாலேஜ். அன்னைக்குரிய பரீட்சை பகுதியிலேருந்து அன்னைக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொண்ட நாலேஜ் என்ன அப்படிங்கிறது. நாலேஜ்னா அன்னைக்கு நீங்கள் படித்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஓகே, அன்னைக்கு அந்த தலைப்பு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும்னா, எல்லாரும் வேத புத்தகத்தை வச்சுருக்கவங்க யோவான் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த மெத்தட் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, யோவான் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஒலிவுமலைக்கு போனார், மறுநாள் காலையிலே திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஓகே, எல்லாம் பிரித்து வச்சிருக்கீங்க. ஓகே, 1 minute 2 minute டைம் தரேன், டக்குனு கடற்கரை வாசிக்க பார்ப்போம். அந்த பேசேஜை சத்தமாக வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். படபடன்னு ஃபாஸ்டா. பத்தாது, ஒரு அதிகாரத்துக்கு வாசிக்கிறதுக்கான வேத வாசிப்பு குறித்து ஒரு அதிகாரத்தை தியானிக்கலாம், ஒரு புத்தகத்தை தியானிக்கலாம். ஆனால் 5 வசனத்தை ஒரு பேசேஜை தியானிக்கலாம். இப்போ நம்ம படித்தது ஒரு பேசேஜ், ஒரு சின்ன அந்த பர்டிகுலர் லேடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 12 வசனத்தை உள்ளடக்கியது. நம்ம சின்னதாக வாசிக்கிறப்ப தான் தியானிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப சின் டு அவாய்ட் எது சொல்வீங்க? அந்த பகுதியில் இருக்கிற பாவம் என்னன்னு சொல்வீங்க? டக்குன்னு சொல்லுங்க. 4வது வசனம் என்ன போட்டிருக்கு? போதுகிறே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள். அவ யாரு? ஒரு விபச்சார பெண். விபச்சாரங்கிறது வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்ட அருவருப்புகளில் ஒன்று. 10 கட்டளைகளில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரீயை ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனோட. அப்போ என் இருதயத்தில் நான் யாரை பார்த்து ஆண்டவரே ஆபாசமாக கற்பனை பண்ணி பார்த்தேன், அது ப்ராஸ்டியூஷன். சுவாமி, நான் விபச்சாரம் பண்ணியிருக்கேன், என் பாவத்தை மன்னியும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வேற இந்த பகுதியில் என்ன பாவம் சொல்லலாம்? பாவத்தை குறித்து வேற என்ன போட்டிருக்கு? டக்குன்னு சொல்லுங்க. அவளை யார் கொண்டு வந்து பிடிச்சி விடுறாங்க? ஆமா, கொண்டு வந்து அவளை பிடிச்சு கொண்டு போய் இழுத்து விட்டவங்களுடைய நோக்கம் என்ன? கல்லால் அவளை கொல்லணும். இல்லைன்னா தப்பா சொன்னா யார் அடிக்கணும்? இந்த கல் ஒன்று அவன் மேல போகணும், இல்லைன்னா அவங்க நோக்கம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு அருவருப்புல தான் இருந்துச்சுல்ல. நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நம்ம யோசிக்கணும் தம்பி தங்கச்சி. ஓகே, அன்னைக்கு நம்ம படித்த பகுதியில் என்னுடைய நோக்கம் சரியாக இருக்கா ஆண்டவரே? என்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கா? அவங்க நோக்கமும் எண்ணமும் சரியில்லை. நாம் யாருக்கு எதிராக செயல்படுகிறோன்னு சொன்னோன்னா அந்த செயல்படுறதும் பாவம் தான். அப்படி நினைக்கிறதே பாவம். இப்போ இந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் இந்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்காரு. அடுத்தது வேற என்ன சொல்லாங்க? ப்ராமிஸ் டு கிளைம். இதில் ப்ராமிஸ் இருக்கா? டக்குனு வாசிங்க. என்ன வாக்குத்தத்தம் சொல்வீங்க? இதில் என்ன வாக்குத்தத்தம் இருக்கு? 12வது வசனத்தை வாக்குத்தத்தமா சொல்லலாமா? வாசிங்க. என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். வாக்குத்தத்தமா? ஆண்டவரே, என்னை பின்பற்றி வருகிறனா ஜீவ ஒளியை அடைய எனக்கு உதவி செய்யுங்க. ஸோ அப்போ வாக்குத்தத்தம் ஆண்டவரே, வெளிச்சம் நீர்தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஐ அம் a light. என்னை பின்பற்றி வருகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆக இந்த ப்ராமிசஸ் அன்னைக்கு நம்ம கிளைம் பண்ணலாம். அடுத்தது என்னது? என்கரேஜ்மெண்ட். வாட் இஸ் என்கரேஜ்மெண்ட்? இதில் டக்குன்னு சொல்லுங்க. என்கரேஜ்மெண்ட் என்ன? இன்னைக்கு பாவம் செய்யாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் வேற என்கரேஜ்மெண்ட் என்ன சொல்வீங்க? அது என்கரேஜ்மெண்ட் கிடையாது. அதில் மறைமுகமாக என்ன சொல்ல முடியும்? அதில் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியம் என்னது? இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர். ஓகே, மறைபொருளாக இருக்கிறது என்ன? மன்னிக்கிறவர். ஆண்டவரே, இந்த பெண்ணை மன்னிச்சது போல நீ என்னையும் மன்னிக்கிறீர், அவளை நேசிச்சது போல என்னையும் நேசிக்கிற கடவுள்.
அதான் என்கரேஜ்மெண்ட். எல்லா வார்த்தைக்கும் எல்லாமே அங்கே இருக்க விளக்கத்தை எடுக்க முடியலனா மறைமுகமாக உள்ளான பொருள் ஒன்று இருக்கும். அந்த உள்ளான பொருள் என்ன? அவர் மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர், பாவியின் மேலே அன்பாக இருக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். அதான் அங்கே இருக்க என்கரேஜ்மெண்ட். அடுத்தது என்னது? கமாண்ட். வாட்ஸ் த கமாண்ட்? என்ன கமாண்ட்? கட்டளை என்னது? இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. டோன்ட் டு சின். நீ பாவத்தை தொடர்ந்து செய்வதை விட்டுவிடு, பாவம் செய்யாதே. இன்னைக்கு கட்டளை அதுதான். ஸோ பாவத்தை தொடர்ந்து செய்யறது வாழ்க்கை அழிச்சிடுங்கிறத தெளிவாக ஆண்டவர் அங்கே சொல்றாரு. வேற என்ன கமாண்ட் இருக்காங்க? வேற என்ன கமாண்ட்? நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், இல்லை அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கு? நானும் ஒன்று ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஓகே, நம்ம மேலே ஆக்கினி வராமல் தடுக்கக்கூடிய ஆண்டவர். கடைசியாக நம்ம பார்க்குறப்ப என்ன பார்க்குறோம்? நாலேஜ். இந்த பேசேஜ், ஃபுல் பேசேஜை வச்சு ஒரு தலைப்பு கொடுங்க. என்ன தலைப்பு கொடுக்கலாம்? பாவத்தை அருவருக்கும் ஆண்டவர். ஓகே, அடுத்தது மன்னிக்கும் ஆண்டவர். வேற டக்குன்னு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அந்த பேசேஜை நீங்க கம்ப்ளீட் பண்றப்போ ஒரு தலைப்பு கொடுக்கலாம். என்ன அதுலேருந்து நாலேஜ் பெற்றுக்கொண்டீங்க? பரிசுத்தமாக்குகிற தேவன். சொல்லுங்க தங்கச்சிமா, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க டக்குன்னு. கேட்கல எந்த பக்கம்? நீங்க தங்கச்சி மாறா? பிரதர் நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க அந்த வேலையை செய்யாதீங்க. சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க. அன்னைக்குரிய நாலேஜ் படிச்ச பகுதியிலிருந்து என்ன நாலேஜ்? அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஜீவ ஒளியை தருபவர். ஓகே, குட். அடுத்தது பாய்ஸ் இல்ல, பாய்ஸ்ல யார் சொல்லுவீங்க? இரக்கமுள்ள ஆண்டவர். குட். இப்போ அந்த பகுதியை நீங்க உங்க வாழ்க்கையில் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது ப்ரேயர். ப்ரேயருங்கிறப்ப ரொம்ப சிம்பிள். ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெபிக்காத ஒரு நாளை நீ ஆரம்பிச்சேன்னா அந்த நாள் உனக்கு தோல்வியும் சஞ்சலமும் வருத்தமாக தான் இருக்கும். ஆண்டவர் உன்னை ஜெபிக்க தூண்டிக்கிட்டே இருக்காரு. ஜெபிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆக்ட்ஸ் மெத்தட். ஆக்ட்ஸ் மெத்தட் ACTS. இதில் A ஃபார் அடோரேஷன். காலையில் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க நம்ம கேம்பஸில்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? ஆண்டவரை துதிக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் துதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம துதிக்கணும். இப்போ எல்லாம் சத்தம் போட்டு சத்தமாக ஆண்டவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், போதுமானவர் சொல்லி துதிக்கலாமா? எல்லாரும் ஒரு 5 செகண்ட் யாரும் வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்க போறோம். வாயை திறக்காதவருடைய வாய் திறப்பதாக. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். அவர் கிருபையுள்ளவர், போதுமானவர், வாக்கு மாறாதவர், தெய்வத்துவத்தில் தெய்வமானவர், மெய்ஜோதியில் மெய்ஜோதியானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பராக்கிரம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதியின் சத்தத்தினால அவர் ஆராதிக்கணும். வாய்களை விரிவா திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதிக்காம ஒரு நாள் ஆரம்பிக்காத வாலிப தம்பி தங்கச்சி, அந்த நாள் உனக்கு வருத்தத்தின் நாளா இருக்கும், சஞ்சலத்தின் நாளா இருக்கும். ஆண்டவரை துதிக்கலாம். ரெண்டாவது கன்ஃபெஷன். ஆண்டவர் கிட்ட நம்ம வரும் பொழுது துதியோடு கூட அடுத்தது என்ன இருக்கணும்? நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். சப்ளிகேஷன். ஜெபிக்க வேண்டியது இருக்கு. யாருக்காக? முதல்ல உலகத்துக்காக ஜெபிக்கலாம். எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? 65,000 பேர் காசாவில் இருந்திருக்காங்க தம்பி தங்கச்சி. அதில் 30,000 பேர் சின்ன பிள்ளைங்க, கை காலை உடைஞ்சி மேலெல்லாம் புண்ணு வந்து மருத்துவ ரொம்ப வருத்தமான விஷயம். பிள்ளைங்க குழந்தைகளே ஹாஸ்பிட்டல் 4 ஹாஸ்பிட்டல் மேல பாம்பு போட்டிருக்காங்க. அதுல சின்ன பிள்ளைங்களாம் பிஞ்சு குழந்தைங்களாம் செத்து போயிருக்கு. குழந்தைங்களுக்கு கொண்டு போற மருந்து, கொண்டு போற வண்டியை பார்த்து பாம்பு போட்டு அதை தகர்த்தெறிகிறாங்க. 33,000 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. காசாவில் நடந்துட்டு இருக்க படுகொலை, இனப்படுகொலை. அது நம்ம அதை மேன்மை பாராட்டவே முடியாது. ஒரு மனுஷனுடைய சாவையை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அதை சுத்தி இருக்கிற நாடுகளுக்காக ஜெபிக்கலாம். இப்ப உக்ரைன் வார் நிக்கல, உக்ரைன் தரமட்டம் ஆயிடுச்சு. உக்ரைன் இதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு நாடா வர்றதுக்கு இன்னொரு 50 ஆண்டு காலம் ஆகும். உக்ரைன் நாடே போயிடுச்சு.
இந்தியா பாகிஸ்தான், அது மட்டும் இல்ல சீனா தைவான் போர், இப்படி சண்டைகள் ஏராளமா இருக்கு. இந்தியாவுடைய நாட்டு நிலைமைகளை யோசிச்சு பாருங்க. நமக்கு எதிராக இருக்க அநீதி என்ன? 9 மாநிலத்தில் இன்னைக்கு 12 மாநிலத்தில் மதமாற்று தடை சட்டத்தை போட்டிருக்காங்க. நம்ம சர்ச்சில் ஒரு சின்ன பிள்ளை இந்து பிள்ளை வந்து உட்கார்ந்து இருந்தாவே அந்த பாஸ்டர் பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டு ஆயுள்கால தண்டனை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? காசாவுக்கா ஜெபிக்கலாமா? கண்ணில் மூடி, ஆண்டவரே காசாவில் இருக்க மக்களை காப்பாற்றுங்கப்பா, அந்த இன அழிப்பை தடுத்து நிறுத்துங்க, எல்லா நாடுகளும் இணைந்து ஆண்டவரே காசாவின் மேல ஒரு கருணை காட்டும்படியாய், அதுக்கு உதவி செய்யும்படியாய் அநேக தன்னார்வ மக்கள் போய் உதவி செய்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் காப்பாற்றப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்துங்க. உக்ரைன் வாரம் நிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பலமுள்ள ஒரு நாடு, பலவீனமான நாடு தாக்கிட்டு இருக்கு ஆண்டவரே. உலக யுத்தத்துக்கு அது ஆண்டவரே வித்திருக்கிறது போல இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே அது உக்ரைன் வாரம் நிறுத்துங்க. இந்தியா பாகிஸ்தான் ஆண்டவரே அரசியல் ரீதியான போர் ஆண்டவரே தடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டில் நடக்கிற எல்லா விதமான வன்முறைகளையும் ஆண்டவரே கர்த்தர் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே சொல்லி உங்க நோக்கி பார்க்கிறோம். நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நம்ம வாலிப தம்பி தங்கச்சி பிறகு உங்களுக்காக ஜெபிக்கலாம், உங்க ஃபேமிலிக்காக ஜெபிக்கலாம், உங்க லைஃப்காக ஜெபிக்கலாம், கேரியருக்காக ஜெபிக்கலாம். இட்ஸ் ஆக்ட்ஸ் மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்பெக் மெத்தட், அப்புறம் ஆக்ட்ஸ் மெத்தட். ரெண்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிளா ஆரம்பிங்க. எடுத்தோடனே நீங்க பெரிய ஸ்காலர்லாம் ஆக வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கையில 10 நிமிஷத்தை ஒதுக்குங்க, 5 நிமிஷத்தை ஒதுக்குங்க, 5, 10, 15 அப்படி உங்க வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அழகா நீங்க வேதத்தை வாசித்து செபிக்கிறதுல நீங்க தேறினவர்களாக மாற முடியும். செபிக்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். தமிழ் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்க போகுது. நீங்க வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் செபிக்கிறவர்களாகவும் மாற போறீங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவரே இன்றைக்கு தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு தம்பி தம்பிகளையும் கர்த்தர் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. வேதத்தை அறிகிற அறிவிலே அவர்கள் விருத்தி அடையும்படியாக அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு அவருடைய மனக்கண்கள் இப்பொழுது தெரியப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வேதமாகிய ஜீவ நீரோடையை ஆழத்திற்குள்ளாய் சென்று ஆழத்தில் இருக்கிற நீரை ஆண்டவரே மொண்டு பருக கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஜெபத்திலே அவர்கள் தரித்திருப்பார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றுக்காக ஜெபத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரித்து நன்மைகளை பெறுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாகப்பா. பெரிய காரியங்களை செய்யும். விளையாட பெற்ற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.